வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு மேடவாக்கம் சந்தோஷபுரத்தில் ஒரு 4 பிளாட் சேல்ஸ் வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த பிளாட் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே மேடவாக்கத்தில் பிளாட் தேடி இருந்தீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப லாங்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பட்ஜெட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, 7,000 7,500 அந்த ரேஞ்சில் இருக்குது, அதோட கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரோடு கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷபுரம், அதாவது வேளச்சேரி தாம்பரம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேடவாக்கத்தில் ஒரு இந்த பட்ஜெட்டில், அதாவது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இது 6,000 ரூபா வருது. இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக பிளாட் கிடையாது. அதனால் பிளாட் பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணிட்டு இமீடியட்டாக சைட் விசிட் வரலாங்க. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க விருப்பம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்டு வீடு எதனா தேடினாங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 பிளாட் வருது. அதில் 3 பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கில், ஒரு பிளாட் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் வருது. என்னோட லொக்கேஷன் எங்கே வருதுன்னா, இது மேடவாக்கம் புத்துக்கோயில். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். மேடவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 100 மீட்டர் முன்னாடி வரும். தாம்பரத்துலேருந்து வரும்போது, வேளச்சேரிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஒரு 100 மீட்டரில் அந்த புத்துக்கோயில் வரும். இதுக்கு அடுத்த சிக்னல் பார்த்தீங்கன்னா சந்தோஷபுரம் சிக்னல். இது மேடவாக்கத்துக்கு அடுத்த மெயினான சிக்னல். இந்த லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா அது வந்து வேங்கைவாசல் போகிற ரோடு. இது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்றது தான் இந்த விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு. இந்த புத்துக்கோயில் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பஸ் ஸ்டாண்டு வரும். இது பக்கத்து ரோடு. இந்த வழியாக போனீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து அந்த பிளாட் வந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. இந்த லொக்கேஷனை பற்றி இன்னும் தெளிவாக தெரியணும்னா, அந்த சுமங்கலி ரெட்டி கிரிக்கெட் கிரவுண்ட் எங்கே வருதுன்னு கூகுள் லொக்கேஷன் பாருங்கள். உங்கள் லொக்கேஷன் புரிஞ்சிடும். அதுக்கு வெரி நியர் பை தான் இந்த பிளாட் லொக்கேஷன் இருக்குது. இந்த லேஅவுட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் அவனி. இந்த லேஅவுட் பேர் ஏற்கனவே இது ஒரு லேஅவுட் போட்டு இது பக்க ஸ்ட்ரீட் எல்லாமே வீடு கட்டி கஸ்டமர்ஸும் வந்துட்டாங்க. இது வந்து அடிஷ்னலாக எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு சைட் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது 3 பிளாட் நார்த் ஃபேசிங்லேயும் ஒரு பிளாட் ஈஸ்ட் ஃபேசிங்லேயும் இருக்குது. சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 872 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட்டு, 1260 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட்டு, 1587 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட்டு, 1774 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட் இருக்குது. ப்ரைஸ் ஏற்கனவே சொல்கிற மாதிரி 6,000 ஃபார் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. எல்லாமே சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டுங்க தான். அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். அக்ரிமெண்ட் வேல்யூவில் உங்களுக்கு 70% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் எல்லாமே வீடு கட்டி வந்துட்டாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து எல்லாமே வேங்கைவாசல் சரௌண்டிங்கில் தான் நம்ம வீடியோவே நிறையா போட்டிருக்கோம். அதனால் இந்த ப்ரைஸுக்கு மேடவாக்கம் வேளச்சேரி ரோட்டு கிட்ட வந்து ஒரு பிளாட் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இப்போ பிளாட் பிடிச்சிருங்க முன்னாடி கால் பண்ணி சைட் விசிட் வரலாங்க. இது வந்து அந்த லேண்டு காமிச்சாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட். இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் வீடு கட்டின்னு வந்திருக்காங்க அப்படின்னு. ஏரியாவாக நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. இந்த ரோடு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சைட் விசிட் வரவங்க கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சைட் விசிட் வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து இமீடியட்டாக வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் நம்ம இமீடியட்டாக அட்டன் பண்ணுறது கஷ்டங்க. ஏன்னா நம்ம நிறைய சைட்டு டீல் பண்ணுறதுனால நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வர முடியும். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.